ஆச்சு? நான் அப்பவே சொன்னேன், கேட்டாளா? எங்க குழந்தை? அப்பா கொப்பளம் ஆயிடுச்சுப்பா. எந்த மடையும் தண்ணி தூக்கி போட்டது? நாங்க இல்லைங்க, அந்த அம்மா தான் போட்டது. யாரம்மா நீ? குடுங்க குழந்தைய. யார் நீ? அவ்வை சண்முகி. குழந்தைக்கு நெருப்பு போட்டாக்கே அதை கம்பளியில் சுத்தி கீழே விடணும். அதை விட்டுட்டு தண்ணி தூக்கி போட்டா எப்படி? செப்டிக்கானா என்ன ஆகும்? இல்ல போடலாம், தப்பு இல்ல. நீ என்ன இது பெரிய டாக்டரா? அண்ணா சொல்ற செப்டிக் ஆயிரும், கண்டிப்பா ஆயிரும். என்ன பொம்பளை நீ? டேய், ஏன்டா சும்மா பேசிட்டு இருக்க? டாக்டருக்கு ஃபோன் பண்றா. என்னாச்சு? ஃபயர் டாக்டர். ஃபயர்னா 101க்கு ஃபோன் பண்ணோம். எனக்கு ஏன்டா ஃபோன் பண்ணீங்க? தொப்பிய தலையில மாட்டு. வெறும் ஃபயர் இல்லைங்க, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி புசுங்கிட்டா? ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணீங்களா இல்லையா? அது இல்ல டாக்டர், வயித்து எரிஞ்சு. அல்சர். ஐயோ அது இல்ல, அப்ப பொறாம. ஜோக் அடிக்கிறாங்க டாக்டர். இந்த வயத்துல பிரெக்னன்ட்டா? ஐயோ அது குழந்தை. குழந்தைய பெத்துக்கிட்டாளா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐயோ குழந்தை பாரதிக்கு தீக்காயம். அபிஷ்டு அது ஏன்டா முதல்ல சொல்லல? நீங்க எங்க சொல்ல விட்டு? என்ன மாமா என்னாச்சோ? வாடாப்பா வா. பட்டாசு வெடிச்சு குழந்தை வயித்துல சுட்டுட்டா என்னாச்சுன்னு பார்த்துக்கிறோம். என்னடி பண்ணன? என்ன பண்ணன? ராக்கெட் விட்ட மாமா. ராக்கெட் ஊட்டியா? ராக்கெட்ட வயர்ல உடனே வயித்துக்குள்ள விட்டுக்கப்படாது. எங்க காமி காமி. ராக்கெட் காயமே பெட்டர். என்னடா சொல்ற? இல்ல ராசியான டாக்டர்னு சொன்னேன். ஆமா, நல்லா திரும்புடி பாக்கட்டும். ஒண்ணுமே இல்ல அப்படி சீரியஸா. பரவாயில்ல. ஏன் சுப்பு, இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அது இதுன்னு ஒன்றும் பண்ண வேண்டாமே? அப்படி ஒண்ணும் இல்ல மாமா, ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். சும்மா ஆர்டினரி பர்ன்ஸ் தான். கம்பளி கம்பளி ஏதாவது சுத்தினால? நான் அப்பவே சொல்ல கம்பளி சுத்தி கீழே விட்டணும்னு. அதை விட்டுட்டு தண்ணியை தூக்கி போட்டான். வேறு தண்ணி இடியாட்டிக்கல. இவதான் இவதான். நான் தான் தண்ணியில முக்கினேன். வெரி வெல் டன். நல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அதான் கரெக்டான ட்ரீட்மெண்ட் மாமா. தேங்க்ஸ். கம்பளி கம்பளி போத்திருந்தேள், ரொம்ப சீரியஸா போயிருக்கோம். தீப்புண்ணுக்கு தண்ணியில நினைக்கிறது தான் கரெக்டான ட்ரீட்மெண்ட். அப்படியா? குழந்தைய பார்த்துக்க ஆள் அப்பாயிண்ட் பண்ணிட்டேளா? ரைட் சாய்ஸ். அப்ப இவளை அப்பாயிண்ட் பண்ணலாங்கிறியா? இன்னும் பண்ணலையா? அது உங்க இஷ்டம். ஏன்னா இதுக்கு ஏதாவது ஃபீஸ் கேட்க போறியா? கேட்க போறேனே. என் ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வந்துடுடி. என்ன என் பையனுக்கு என்னடி குறைச்சல்? சாட்சாத் என் மாதிரியா இருப்பான், வெயிட்ல கூட. வரேன் மாமா, பாத்துக்கமா. தள்ளுடி. ரொம்ப தேங்க்ஸ் டேடி. நோ மென்ஷன் மாமா. வரேன் மாமி. ஆமா, உன் பேர் என்னன்னு சொன்ன? அவ்வை சண்முகி. சேது, இந்த சண்முகியை நம்ம குழந்தைய பாத்துக்கிறதுக்கு அப்பாயிண்ட் பண்ணு. சரி. இந்த சம்பள விஷயம் எல்லாம் சேதுக்குட்டியே பேசிக்கோ. குழந்தையை காப்பாத்துறதுக்குனே நீங்க வந்த மாதிரி ஆயிடுத்து. நீங்க சொன்னாலும் நீ சொல்லலாம், சொல்லலாம். நீ சொன்னாலும் சொல்லனாலும் குழந்தைக்காகத்தான் வந்தேன். குழந்தைய பார்த்துக்கிட்டு வந்தேன், அதைத்தான் செஞ்சேன். பெரியவா சொல்லுவா, தெய்வம் நேர்ல வராது, மாறு வேஷத்துல தான் வரும்னு. உங்க ரூபத்துல வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மாமி. மாமின்னு கூப்பிடலாமோ இல்லையோ? அப்படியும் கூப்பிடலாம். இது உங்க அண்ணே நினைச்சுக்கோங்க, இங்கேயே தங்கிடுங்க. இல்ல 5 மணிக்கு ஆத்துக்கு போயிடணும். ஏன் மேக்கப். மேக்கப்? அதாவது இப்போ ஆத்துக்கு போறேன்னா செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கும், அதெல்லாம் செஞ்சு மேக்கப் பண்ணணுமே. சரி பரவாயில்ல, ஆனா குழந்தைய உங்க குழந்தையவே நினைச்சுக்கோங்க. அவளை பெட்ரூம் கழிச்சுன்னு போங்க, நான் போய் மருந்து வாங்கிடுறேன். சாரி, பெட்ரூம் நேரா போய் லெஃப்ட்ல போகணும். வாஸ்துப்படி லெஃப்ட்ல தான் இருக்கணும். உங்க ஆத்துல எப்படி? கரெக்ட், அங்கதான் இருக்கு. குழந்தை கார் எடுத்துன்னு போய் மெடிக்கல் ஷாப்ல இதுல எழுதிருக்கிற மருந்து சீக்கிரமா வாங்கிட்டு வா. சரிம்மா. பிரான்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சா? ஜென்வன் வந்திருக்காளா? வரட்டா, இருக்கட்டும். நான் தான் வந்துட்டு இருக்கேன். இப்போ வைட ஃபோனு கீழே. ஏம்மா, நீ என் கூட ஆஃபீஸ் வரையும் இல்லையோ? வரேன்ப்பா. உன்னை கவனிச்சேலா? என்ன? அந்த மாமியை பார்த்தா அசப்புல. உங்க அம்மா மாதிரி இருக்கான்னு சொல்ல வந்தியா? வலி எப்படிமா இருக்கு? அப்பா ரொம்ப வலிக்கிறதம்மா? இல்லப்பா. இல்ல மாமின்னு சொல்றோம். இல்ல அப்பா. காலமாடு. கண்ணுக்குட்டி எப்படிமா கண்டுபிடிச்ச? என் அப்பாவோட வாசனை எனக்கு தெரியாதா? வேற யார் என்ன இப்படி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பா? அப்பா! ஐயோ, மாமின்னு சொல்லணும். இல்லப்பா, வலிக்குது. ஓ சாரி. இனிமே வலிச்சாலும் மாமி தான், அப்பா இல்ல. ஓகே சரி, கை காட்டுங்க. இப்படி. மதர் ப்ராமிஸ். சாரி, மாமி ப்ராமிஸ். மேக்கப் மேக்கப். கட்டிக்கிட்டது எனக்காக, உங்களுக்காக இல்ல. இஷ்டம் தான். சாரி மாமி, நம்ம ஒவ்வொரு தபாவும் வச்சுக்கிறோம். உங்க பேர் என்ன? அவ்வை சண்முகி. கேள்விப்படாத பேராகுது, ஆனா நல்லா இருக்குது. இங்க என்ன பண்றீங்க? பாண்டியனோட குழந்தைய பாத்துக்கலாம். குழந்தைய தான் அவ கூட்டு போயிட்டாளே. இல்ல, பாண்டியனுக்கு குழந்தை மாதிரி டைவர்ஸ் ஆயிடுத்தோல, பாவம் சமையலுக்கு வந்த சமைக்காரி. ஓ, அப்ப பாண்டிக்கு நீங்க தான் குக்கர்னு சொல்லுங்க. குக்கர் இல்ல, குக்கி. தமாசா பேசுறீங்க. பாண்டி மேல இல்ல. தெரியும். எப்படி? நீங்க தானே சொன்ன. நான் ஒரு ஓட்ட வாய்ப்பா. பாண்டி இல்லன்றல. நான் என்ன பாண்டியிலையா சமைக்க போறேன்?
அப்புறம் பாண்டியனுக்காக ஒரு பொண்ணு மேல காத்துட்டு இருக்கா. மாமி செம ஸ்பீடுப்பா. யாரும்மா நீ ரத்னா? உங்களுக்கு எப்படி என் பேரு? அது பாண்டியன் சொன்னா. பாண்டியன் என்ன பத்தி உங்ககிட்ட சொன்னாரா? என்ன சொன்னாரு? பரவாயில்ல, தைரியமா சொல்லுங்க. பொம்பளைங்களுக்குள்ள என்ன வெக்கம்? ஆமா பாண்டியன். பரவாயில்ல சொல்லுங்க. பாண்டியன் சொன்னா ரத்னா கூட 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 ஆடுற பொண்ணுன்னு சொன்னா. அவ்வளவுதானா? ஆமா, நீங்க யாரு? நான் பாண்டியனோட சண்முகி. ஒரே ஒரு சமையலுக்காக பாண்டியன் நின்று வச்சுருக்கேன். ஏய் இன்னும் விகல்பமா பாக்குறேன். நான் சமையலுக்கு மட்டும்தான் வந்தேன். நீ எதுக்கு வந்த அதை சொல்லு. அத்தை நான் மெனி டைம்ஸ் கேட்டு பார்த்துட்டேன். அது என்னமோ முக்கியமான விஷயமா அத்தை பாண்டியன் கையில தான் சொல்லுமா. நவரே நீங்க எப்ப வந்தீங்க முதலியார்? நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க சொல்லவே வந்துட்டேன். டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமான்னு ஒட்டு கேட்டிருந்தேன். மாமி நீங்க மாடிப்படி ஏறி வர சொல்லவே எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? இல்ல பாண்டி இருக்கானே அவன் கரிமீனெல்லாம் துண்ணுவான். நீங்களோ ஐயமாருங்கோ உங்க சமையல் அவனுக்கு எப்படி தோதுப்படும்? இந்த கவலை பாண்டியன் பட வேண்டியது. நீங்க அதை பட்டு எதுக்கு கழுத்து இருக்கிறீர்கள்? அதுல ஒரு விஷயம் இருக்கே. என்ன? அத்தை நான் பாண்டியன் கையில தான் சொல்லுவேன். பாண்டிய வரட்டும். சரிம்மா நீயாவது சொல்லு, என்ன விஷயமா வந்த? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. பாண்டியன் வந்துருட்டோம், பாண்டியன்கிட்டயே சொல்லிடுறேன். முதலியார் நீங்களாவது சொல்லப்படாத. நான் பாண்டியன் கையில தான் சொல்லுவேன். பாண்டியன் கையில சொல்றதை என் காதுல சொல்லப்படாத. வராது. உங்க 2 பேருக்கும் பாண்டியன் வரணும், அவ்வளவுதானே? நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிக்காமையா இருக்கீங்கோ? இல்ல குளிக்காம வந்துட்டீங்களோன்னு கேட்டேன். சமையலுக்கு முன்னாடி ஆச்சாரமா குளிச்சுட்டு தான் சமையல் பண்ணுவேன். சுத்தமான மாமி. பாப்பா நீ குளிச்சியா? இல்ல சென்ட் வாசம் தூக்கலா இருக்கே குளிக்காம வந்துட்டியோன்னு கேட்டேன். யோ நான் ரொம்ப ரிஸ்கான பார்ட்டியா இருக்கும் போல் இருக்கே. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே ಗಿರಿವರ ವಿಂಧ್ಯ ಶಿರೋಧಿನಿ ವಾಸಿನಿ ವಿಷ್ಣು ವಿಲಾಸಿನಿ ಜಿಷ್ಣುನುತೆ புஷ்ணுன்னு தண்ணிய முண்டு கொட்டணும் சுச்சில மந்திரம் வச்சிருக்கேன். சரி சரி எல்லாம் சரியா நடக்குது, சத்தத்தை முதலையும் நம்பிடுவான். என்ன பாண்டி பைப்ல இறங்கி வர? பைப்ல தண்ணி வரல, அதான் நானே வந்து பார்த்தேன். ஓஹோ. ஹாய் பா. ஐயோ என்னது இது? அழகான மீசை எடுத்துறியே ஏன்? அப்பா செத்து போயிட்டாரு. சொல்லவே இல்ல. அதான் இப்ப சொன்னேனே. எப்ப செத்தாரு? அது ரொம்ப நாளாச்சுமா. அப்பவே ஏன் எடுக்கல? செத்ததும் எடுத்து எரிச்சிட்டம்மா. ஐயோ மீசை ஏன் அப்பவே எடுக்கல? அப்ப டைம் கிடைக்கல, இப்ப எடுத்த முட. என்னது இது? இது பொட்டு. இது அது எங்க அம்மாவோடது பொட்டு. அப்பா செத்ததும் அம்மா பொட்டு எடுத்துட்டாங்க. நீ மீசை எடுத்துட்டியே, பொட்டையாவது வச்சுக்கன்னு எனக்கு கொடுத்தாங்க. உனக்கும் மீசை இல்லை, நீ வேணா வச்சுக்க. Thank you. பான் பொம்பளை கையில தான் பேசுவேன். நீ நான் மிஸ்டர் முதலியாருக்கு குத்துக்கல மாதிரி குதிங்க, நீ அது கையிலேயே பேசிக்கிறியா? சரி இப்ப என்ன பேசுங்களேன். அப்பா தவறிட்டாரா கண்ணா? எப்போ? ஐயோ முதலியார், வெந்த பொண்ணுல வேலை பார்த்தாதீங்க முதலியார். சந்தோஷமா ஏதாவது சொல்லுங்களேன். சந்தோஷமாவா? அவ்வை கண்ணகி வந்துருச்சு தெரியுமே. எப்படி? நீங்க சொன்னீங்களே. பாண்டியா நீயும் அந்த மாமியும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க. எப்படி தெரியும்னு கேட்டா நீங்க தானே சொன்னீங்கன்னு என்னையே மடிக்கிறது. நான் ஒரு ஓட்ட வாய். அப்பா ரத்னா, என்ன முக்கியமான விஷயம்? முக்கியமான விஷயம் உனக்கு எப்படி தெரியும்?
நான் சொல்லப்பா. நீயும் சொல்லல, ஆனா எனக்கு எப்படி தெரியும்? நீ வந்தா முக்கியமான விஷயம் அதான் இருக்கும். என்ன விஷயம்? சரி, முதல்ல இந்த ஆளை கிளப்பு, அப்புறமா சொல்றேன். அவ்வளவுதானே? முதல்ல நான் போயிடுறேம்மா. என் மேட்ரு சொல்லிட்டு நான் போயிடுறேன். பாண்டியா, ம். உனக்கே தெரியும் நான் பொண்டாட்டி பிள்ளை இல்லாதவன். சைவ முதலியார் மாமி இருக்காங்களே, அவங்க பிராமண ஆளுங்கோ. உனக்கு சைவம் சமைக்க சொல்லோ, எனக்கும் கொஞ்சம் சேர்த்து சமைக்க சொல்லுப்பா. அதெல்லாம் நான் கமிட் பண்ண முடியாது நீ முதல்ல. என்ன அதுக்கு கமிட் பண்ணிக்கிற? மாமி தானே கமிட் பண்ண சொன்னேன். ஐயோ, என்ன விளைச்சோ? ஐயோ, மாமி ஊந்துட்டாங்கோ. ஐயோ, பொம்பளை குளிக்கிறாங்க முதலியா. சத்தம் கேட்டுதே. சத்தம் போட்டு குளிக்கிறாங்க. ஐயே, அரப்பு போட்டு குளிக்க சொல்லுப்பா, கலர் தூக்கும். என்ன முதலியா நீங்க பார்க்க போற நான் பொம்பளை தானே. அவங்க ஆம்பளைனாலே ரொம்ப வெக்கப்படுவாங்க, ரொம்ப கூச்ச சுபாவம், தொட்டாலே இப்படி ஆயிடுவாங்க. நான் கேட்டு சொல்றேன், என்ன ஆச்சு மாமி? ஒண்ணும் இல்ல, பாத்திரம் விழுந்தது. பாத்திரம் விழுந்துதான் முதலியார், வேற ஒண்ணும் இல்லையே. வேற ஏதாவது விழுந்தா சொல்றேன். சொல்றாங்களா முதலியார்? நான் என் மேட்ரு சொல்லிட்டு போயிடப்பா. முதலியார் தத்துவியா நீ? ஐயோ, என்ன முதலியார் நீங்க பச்சை புள்ள மாதிரி, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. வயித்துல அடிக்கிறியாப்பா? சரி, உங்களுக்கு அந்த விஷயம் தானே, நான் கேட்டு சொல்றேன். அவங்களுக்கு கூச்ச சுபாவம் முதலியார். இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன? எனக்கும் மாமிக்கும் ஒரே சுபாவம், கூச்ச சுபாவம். சோ ஒண்ணும் இல்ல. போய் உட்காருங்க. என்ன மாமி? ஐயோ, முதலியாரு அவருக்கு சேர்த்து சமைக்க முடியுமான்னு கேக்குறாரு. நீங்க என்ன மாமி இப்படி சத்தம் போட்டீங்க? பின்ன திடீர்னு முதலியாருக்கு சமயம்னா எனக்கு கோவம் வராதா? மூக்கு மொழி அந்த ஆளை பார்த்தாலே சகிக்கல. உனக்கு வேணா அவர் முதலியாரா இருக்கலாம், எனக்கு முதலி யாரோ. அவருக்கெல்லாம் என்னால சமைச்சு போட முடியாதுப்பா. அப்படி என்ன நாட்டை கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஜென்மம். சரி சரி விடுங்க மாமி, இத பத்தி நான் இனிமே பேசவே இல்ல. ஷாக் அடிச்ச மாதிரி பேசுறீங்களே, பாவம் முதலியார் காதுல விழுந்துற போது மாமி. சொல்றேன் பாண்டி, என்னாச்சு? பயங்கர ஷாக்கு முதலியார். வாட்? ஒரு 440 வாட் இருக்கும். வாட்? ஓ, அந்த வாட்டா? இது கோபத்துல அவங்க எரிஞ்சு விழுந்த மாதிரி பேசுனது உங்களுக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இல்லையா? கேட்கலையா? கேட்டது. மாட்டாங்காட்டி மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கு என்னத்துக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி பேசணும்? ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. செத்து போச்சுன்னா கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்க முதலியார். போங்க முதலியார். என்ன பாண்டியா, தனத்துக்கு வீட்டுக்கு வரவன் இப்படி இன்சல்ட் பண்றிய? பெருந்தோம்பலை பத்தி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? என்ன சொல்லிருக்காரு? தெரியாம தானே உன்ன கேக்குறேன். என்ன கேட்டு இன்சல்ட் பண்றீங்க நீ? என்ன விஷயம்? ரொம்ப சீக்ரெட்டான விஷயம் சொல்லட்டுமா? நீ பாண்டி மட்டும் இல்ல, எனக்கும் ஜோசப்க்கும் மட்டும்தான் தெரியும். சொல்லிட்டா நான் குடிக்கிறேன். ப்ரொடியூசர் ஹரிதா ஜோசப்கே சொன்னாரு. ஹரிக்கு நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல கூட வரப்போகுது. நியூஸ் பேப்பர்? நான் தான் நியூஸ் கொடுத்தேன். இன்னையில இருந்து நீ டான்ஸ் அசிஸ்டன்ட் பாண்டியன் இல்ல, டான்ஸ் மாஸ்டர் பாண்டியன். நீ டான்ஸ் மாஸ்டர் ஆயிட்ட. அம்பா, இது என்ன ரியாக்ஷன்? ஓ ஐயாவே அப்படி சொல்லிட்டேன். ஐயோ, நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தப்பா நினைச்சுக்காத. தேங்க் யூ ரத்னா. நான் எவ்வளவு நல்ல நியூஸ் சொல்லிருக்கேன். எனக்கு ஒன்றும் ட்ரீட் கிடையாதா? என்ன ட்ரீட் வேணும் கேளு, கொடுக்குறேன். நான் என்ன கேட்க போறேன்? எனக்கு கல்யாணம் படிக்க. இந்த வேலையெல்லாம் வச்சுக்க. தள்ளி நில்லு, தள்ளி நில்லு. ஓ ஓ, மாமி உள்ள இருக்காங்க, அது நல்லதுன்னு. ஓகே, நெக்ஸ்ட் டைம். எங்க மாமிட்ட சொல்லிட்டு வர. வாணா, ஏன்? கால் கட்ட வலி வலிக்குது. ஐயோ வேணாம், வாயே. என்னது? நான் அவசரமா வெளியே போகணும். போலாமே. இல்ல உள்ள போயிட்டு வெளியே போகணும். சரி, உள்ள போலாம். இல்ல பாத்ரூம் போகணும். பாத்ரூம்ல தான் மாமி இருக்காங்களே. அவங்க வெளியே வந்தது நான் உள்ள போவேன். இது என்ன பர்சனல் விஷயம் எல்லாம் கேட்டுக்கிட்டு நீ நாளைக்கு வா, நிதானமா பேசுவேன். சரி, நாளைக்கு வரேன். பாய் பாய். என்ன முதலியாருது? பாத்தியா, மூஞ்சி மேலேயே கை வச்சிட்ட பாத்தியா? நீங்க ஏன் மூஞ்சி அங்க வச்சீங்க? சண்முகி வந்தா மூஞ்சி பார்த்து பேசிட்டு போலான்னு நின்னுக்கிறேன். ஐயோ, அவங்க தான் குளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன். வாய்ஸ் பூரா குளிப்பாங்களா? கரைஞ்சிட போறாங்க. உருவா இருங்க முதலியார். அவங்க இருந்தா நான் வர முடியாது, நான் இருந்தா அவங்க வர முடியாது. ஏன் கூச்சமா? ஆமா, எனக்கு எதுக்கு அவங்க பேச மாட்டாங்க. அப்ப நாளைக்கு வச்சுக்கலாங்கறியா? ஆமா, இதான் ரூட்டு, போங்களேன். ஹவுஸ் ஓனருக்கு ரூட் காட்டுறியா நீ? விட்டா என் கையிலேயே வாடகை கேட்பானுங்கப்பா. மாமி கையில பேச விட மாட்டேங்கிறானே. ஆமா, இது எது புதுசா? மழை நன்னா இருக்கு. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி காஷ்மீர் கம்பளம், கிட்டத்தட்ட 4000 ரூபாய். நேத்து தான் அப்பா வாங்கிட்டு வந்தார். என்ன சிரிக்கிறாள்? இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. ஆம்படையானோட கிழிஞ்ச பாயில படுத்துக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் இந்த 4000 ரூபாய் மழமழப்புல கிடைக்குங்கிற. கிடைக்கும். கொஞ்சம் அந்த பக்கம் இழுங்க.
நான் பாதி நாளும் கிழிஞ்ச பாயில தான் படுத்துட்டு இருந்தேன். ம்ஹும். அவர் கூத்தாடிட்டு அர்த்தராத்திரில முகமுடி கொள்ளக்கார மாதிரி வருவார். அர்த்தராத்திரில எதுக்கு வரார்? அவர் தொழில் அப்படி இல்ல, நீ சொன்னதை தான் சொல்றேன். ப்ரொஃபஷன் அப்ப நான் என்ன ஹாபியா? இல்ல பேபி. அவர்லாம் மாறவே மாட்டார் மாமி. நாய்வால் நிமித்தவே முடியாது. யாரு உடம்புக்குள்ள பையன்? லட்சணமா இருக்கா? தம்பியோ? ஓ தமேன. என்னடி கேக்க பிக்கன் சிரிப்பு? அவர் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட். ஓ என்ன புடவைக்குள்ள வச்சுருக்கேன்? ட்ரை வாஷ் பண்ணிட்டதா சொன்னியே. ட்ரை வாஷ் இல்ல மாமி, டிவோர்ஸ். ஓ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டியோ இல்லையோ? பண்ணியாச்சு. ஆனா இந்த போட்டோவை நான் வைக்கல, வேற யாரோ வச்சிருக்கா. இல்ல ட்ரை வாஷ் பண்ற வேண்டாம், தமிழ்லயே கேட்டுறேன். விவாகரத்து பண்ற அளவுக்கு என்ன பண்ணார்? விடுங்கோ மாமி, அந்த தலகாணி ஒரே கொடுங்க. அவர் என்ன தப்பு பண்ணார், ஏது தப்பு பண்ணார்னு பேசுறதுக்கு இது நேரம் இல்ல. நிறைய பேசியாச்சு. கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர்னு சொல்லுவா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரே நாள் அறுவடை ஆயிடுத்து. என்னமோமா, இது உன் பர்சனல் விஷயம், இதுல நான் தலையிடப்படாது. இருந்தாலும் என் மனசுல பட்டதை நான் சொல்லிடுறேன். ஆம்படையாம் பொண்டாட்டி விவாகரத்து பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா அம்மா அப்பா விவாகரத்து பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளை நம்பி 3வது ஒரு ஜென்மம் இருக்கே. என்ன தேவையில்லாம பேசிண்டு. இது பாருங்க மாமி, இதுல எல்லாம் நீங்க அனாவசியமா தலையிடாதே. அது உங்க வேலையும் இல்ல. குழந்தைய மாத்திரம் பாத்துக்கோங்க போரும். பட்ட பகல்ல விடுங்க. என்னது ராத்திரி வந்தா நட்டு நடு ராத்திரிங்கிற, பகல்ல வந்தா பட்ட பகல்ங்கிற, அப்ப எப்பதான் வருது? என்னது அது? அவளுக்கு முதுகில பல்லி இருந்தது, எடுத்துட்டேன். இது நீ கிச்சனுக்குள்ள வரக்கூடாது, பொம்மநாட்டி தான் வரலாம். நான் பொம்னாட்டி தான். சரி, ஆமா. கௌசி மாமி, எனக்கு பூஸ்ட் வேணும். இப்பதானடி கொட்டிண்ட, அதுக்குள்ள நடி பூட்ஸ்? பூஸ்ட் இல்ல மாமி, அது பூஸ்ட். பேச்ச பாரு பேச்ச, அப்படியே அப்பனை கொண்டிருக்கு. ஏண்டி உங்க அப்பன்ட்ட இருந்தபோது டெய்லி பூஸ்ட் தான் குடிச்சியா? நான் சண்முகி மாமி கிட்ட சொல்லிடுவேன். என்ன சண்முகி மாமி? எப்ப பார்த்தாலும் சண்முகி மாமி. போடி. அழுவுறியா சிரிக்கிறியா? அழுவறையா? சரி. ஐயோ ஐயோ என்னத்துக்கு அழுகிற? என்னாச்சு? கௌசி மாமி கண்ணத்தை கிள்ளிட்டா. ஐயோ கண்ணை என்னம்மா சிவந்திருக்கு? ஜானகி, இது என்ன அநியாயம்? சத்த விசாரியா? முதல்ல இவளை விசாரிக்கணும். இவ ஒண்ணு லேசுப்பட்டவல்ல, வாய்க்கொழுப்பு ஜாஸ்தி. அவ அப்பா போட்டோவை கிழிச்சு போட்டேனோ இல்லையோ, அந்த ஆத்திரம் என் மேல காட்ட முடியாதோனோ, அதான் வேலைக்காரர்கிட்ட காமிச்சிருக்கா. அவளு மனுஷி தானே, லேசா கண்ணத்துல தட்டியிருப்பா. போதுமே இவளுக்கு, உடனே அடிச்சுட்டாங்கிறா. இல்ல கிள்ளிட்டாளா? ஏதோ ஒண்ணு. பொய் சொல்றதுல அவங்க அப்பன் அப்படியே உரிச்சு வச்சிருக்கா. என்ன இல்லைங்கிறா? இல்லைன்னா நான் சொன்னது நிஜமாயிடும், நீ சொன்னது பொய்யாயிடுமே. என்ன சொல்றே? இல்ல அது வந்து ஐயோ குழப்பாதே. சரி. அப்புறம் விளக்கணையாம பாத்துக்கோங்க, அணிஞ்சிட்டா அப்பா கத்துவார். ஐயோ கண்ணை எப்படி சவந்திருக்கு? சேத்து மாமா கண்ணத்தை கிள்னா. 2 பேர் மக்கள்னாங்க. சேத்து மாமா கௌசி கண்ணத்தை கிள்னா, கௌசி வந்து என் கண்ணத்தை கிள்னா. நைட் ஷோ பார்த்துருக்கேன், மேட்னி வேற ஆரம்பிச்சிட்டாரா? கௌசி மாமி ரொம்ப திருடுறா. என்ன திருடுற? வெள்ளி டம்ளர், கூஜா, குத்து விளக்கு, முந்திரி பருப்பு. நிஜமாவ சொல்ற? மதர் ப்ராமிஸ். சாரி, ஃபாதர் ப்ராமிஸ். என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன், தீத்து கட்டிடுறேன். இந்த பிரான்ஸ் இருக்கு இல்லையா, எறா, அது ஷிப்மெண்ட் ஆயிடுத்தோ. இட்டாலிக்கு 50,000 ஷூ அப்பர் கன்சைன்மெண்ட் இந்த வாரத்துக்குள்ள அனுப்புறதா கமிட் பண்ணியிருந்தோம். வெரி குட். ஆனா அனுப்ப முடியாது. ஏன்? காலில் மாட்டிக்கிற செருப்புக்காக மாடுகளை கொள்றது மகா பாவம் சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் எதிர்ப்பு தெரிவிக்கிறா. என்னடா அது? ரப்பர் செருப்போட ஒத்த காலில். வா வா, வீடியோ ஆன் பண்ணிட்டு சாப்பிடுறேன் மாமி. ஷார்ட் விட்டு டிவி எல்லாம் போடலாம். டேய், அது ஷாக்கே கடிக்க போறது. நீ வந்து உட்காரு. வா கௌசி, அதை ஆன் பண்ணிட்டு போ. வேண்டாம், சும்மாறா. சூடா இருந்தது, அதனால ஆத்தனேன். ஹாய். வணக்கம். செய்திகள் வாசிப்பது பாரதி. நமது விசேஷ நிருபர் ஔவை சண்முகி துப்பு துலக்கியதில் பல திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வந்துள்ளன. நம்பர் 5 போட் கிளப் சாலை சண்முக பிரியாவில் கடந்த சில வருடங்களாக பல கொள்ளைகள் நடைபெற்று வருகின்றன.
அவற்றை ஔவை சண்முகி மிக திறமையாக படம் பிடித்ததை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஒளிப்பதிவு, எடிட்டிங் ஔவை சண்முகி. ஏய் எவ்வளவு போடுற? இதுல நான் இல்ல, யாரோ டோப் போட்டு எடுத்திருக்கா. சண்முகி மாமிக்கு என் மேல பொறாம. கொலை. இப்ப நீங்க பார்த்தது சாம்பிள் தான். இவ செஞ்சதெல்லாம் எடுத்தா ஒரு வீடியோ லைப்ரரியே வைக்கலாம். வாட் நான்சென்ஸ் இஸ் ஆல் திஸ்? அது, அண்ணா நீங்க டென்ஷன் ஆகுங்க, நான் பாத்துக்கிறேன். கௌசி என்னடா கௌசி? ஏண்டி கௌசல்யா ஒரு ஏழை பொண்ணாச்சு வீட்டுல வேலைக்கு வச்சா உண்டை விட்டுக்கு ரெண்டா பண்றே நீ? நீங்களே இப்படி என்ன நீங்க நாங்க கேட்காம அடுத்த ஆத்துல வரவளா கேட்பாங்க. பெரிய பேண்டிட் குவீனா இருப்பா போல இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ. யாரு? சேது சார், சொல்லுங்க. இன்னும் கூட நிறைய எடுக்கிறதா இருந்தது. ஆனா பாருங்க இந்த நாசமா போன பேட்டரி வீக் ஆயிடுத்து. இல்லைன்னா ராத்திரி எதுக்கு நீங்க பகல் எடுத்து ரொம்ப நல்லா இருக்கே. ஒரு சோன பாத்துக்கு ஒரு பானை சோறு இது போடி. அப்புறமா நீங்க அன்னைக்கு ராத்திரி நாயை கட்டி போட்டு நாயை கட்டி போட்டு வர திருட போறேன் நீ? அண்ணா போற போக்குல நாயை கூட திருடுவா போல இருக்க. நான் உன்னை இந்த மாதிரி அவளை அடிக்காதடா. பாரு அவருக்கு எவ்வளவு இறக்கம் பாரு. புரியுதா உனக்கு? போடி போவல்ல போ. ஐயோ நான் சொல்றது யாரு? என்ன தட்டு தட்டுங்க, கை தட்டி சிரிங்க, ஊரே சிரிக்கட்டும். இல்ல உங்க கஷ்டத்துல தட்டு. கஷ்டத்துல ஓ இதா சரி. தேங்க்யூ. இவ்வளவு பைசல் பண்ணிட்டு வந்துடுறேன். எங்க ஆத்து விஷயத்தை நீ ஏடி பாக்குறது? போ. என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி காரியத்தை இந்த வீட்டுல காட்டுவேன் நீ? தயவுசெய்து போயிரு, அப்புறமா கூப்பிட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சண்முகி. இத்தனை வருஷமா இங்கே திருட்டு நடந்துருக்கு. நேக்கும் ஜானைக்கும் தெரியப்படுத்த நீ வந்து ஒரே வாரத்தில் எப்படி எல்லாம் கண்டுபிடிச்ச? ரொம்ப சிம்பிள். சேனம் கட்டின குதிரை மாதிரி ஒரே கண்ணோட்டத்துல இருந்தா நல்லவா யாரு கெட்டவா யாருன்னு தெரியாது பாருங்க. நாலா பக்கமும் பார்க்கணும். இந்த காலத்துல பூஜையில கூட கண்ணை மூடிட்டு இருக்கப்படாது, மொழிப்பா இருக்கணும். என்ன நம்பு கௌசி. மரியாதை எங்கேருந்து போயிரு. இனிமே இந்த பக்கம் வரவே கூடாது. ஆமா வந்த கொண்டுருவேன். ஜாக்கிரதை. விரட்டி அடிச்சிட்டேன். இந்த காலத்துல யார் நல்லவா யார் கெட்டவன் தெரியறதே இல்ல. இவ பொம்பளே இல்லன்னா என்ன ஆச்சரியம் பாருங்க. நானும் அதே தான் சொல்லிட்டு இருந்தேன். சரி அண்ணா, கூடி சீக்கிரமே ஒரு நல்ல சமயக்காரியா பார்த்து அப்பாயின்ட் பண்ணிடுறேன். மறுபடியும் சமய காரியம் என்னத்துக்க? காரன் போறாதோ? எதுக்கு சொல்ல வரேன்னா, வேண்டாம் நீங்க சொல்லவே வேண்டாம். ரெண்டே நல்ல சமயக்காரனே அரேஞ்ச் பண்ணிடுறேன். அது வரைக்கும் பூவா ஏன்பா என்ன பார்த்தா சமைக்கிறவள தெரியலையா? நானும் 5 வருஷமா ஒருத்தருக்கு சமைச்சு போட்டுன்னு தான் இருந்தேன். நீ 5 வருஷம் சமைச்சு போட்டது மாம்சம் சாப்பிட்றவனுக்கு. சண்முகி நீயும் அவ கூட சேர்ந்து ஒத்தாசியா அந்த பழைய வாசனை வராத பார்த்துக்கோ. ஆட்டம். ஏய் என்னடி இது? எப்ப பார்த்தாலும் கேக்க பிக்கன்னு அர்த்தம் இல்லாம சிரிச்சுட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் கெக்க பிக்கன்னு சிரிக்கப்படாது. என்ன கறியோ வாங்குறது? உங்க அப்பாவுக்கு பிடிச்ச மெனு எது? முள்ளங்கி சாம்பார், கத்திரிக்காய் வதக்கல்னா சொத்தையே எழுதி வச்சிருவேன். கத்திரிக்காய்க்கு 100 வயசு. இப்பதான் கத்திரிக்காய் பத்தி பேசிருக்கோம். இங்க இருக்கு கத்திரிக்காய் என்னமா விலை? 20 ரூபாய்ங்க மாமி. இதுக்கே சொத்தை எழுதி வைக்கணும் போல் இருக்கு. என்ன பண்றது மாமி, விலைவாசி அப்படி ஏறி போய் கிடக்குதே. சரி முள்ளங்கி இருக்க? அதோ அந்த கடையில கேட்டு பாருங்க. சரி ஜானகி, உனக்கு வேண்டியதை இங்க வாங்கிக்கோ. நான் போய் முள்ளங்கி வாங்கிட்டு. சரி கத்திரிக்காய் 2 கிலோ கொடுமா. ஐயோ சொத்தையா எடுத்து போடுறேளே, நல்ல கத்திரிக்காயா எடுத்து போடுங்க. நல்ல கத்திரிக்காய் தான்மா. 2 கிலோ தானே சொன்னீங்க? எனக்கு கூட 2 கிலோ கத்திரிக்காய் கூட. ஏப்பா கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம மேல வந்து இடிக்கிறிய? ஏமா மேனஸ் இல்லாம இடிக்கிறேனா? அப்ப மேனஸோட இடிக்கிறேன். ஹாய் மிஸ்டர், ஹவ் ஆர் யூ? என்ன மிஸ், உலகண்ணுமா ஓனமா? சரி ஓடே கத்திரிக்காய் எடுத்துக்கோ. ஏய் தொடாத வேண்டாம். அடம் புடிக்காத பூச்சி மே சொன்னா கேளு. சொல்றல்ல பூச்சின்னு பார்க்கலாமா மார்க்கெட்ல இல்லடா. அட மாமி கைய விடு மாமி. நீ அந்த கையை எடுற. கைய விடுன்றல்ல. நீ அந்த கையை எடு, நான் அந்த கையை எடுக்கிறேன். அட தோ பாருடா டச்சி கைய விடு. இத சத்தப்படி. ஏய் நீ சட்னி கார்ல ஏறி ராஜா. ஐயோ மாமி அவ யாரும் இல்லாம கூப்பிடுற மாமி. ஒண்ணும் இல்ல, தெரிஞ்சவள்லாம் கூப்பிடுறா. நீ போயிடே சொல்றேன். வேண்டாம் மாமி, எனக்கு பயமா இருக்கு. சொன்னா கேளுங்க. நான் போயிடுறேன் சார், நான் போயிடுறேன். மாமி ஜாக்கிரதை மாமி, முள்ளங்கி வாழ்ற மறந்துடாதீங்க. ஜாக்கிரதை மாமி, நான் வரேன் சார். கைய விடு கைய விடு. குழந்தை போட்டோம், போனதும் கையை விட்டுறேன். போறேன். முள்ள மாதிரி கேப் மாதிரி புறம்போக்கு. உங்க அம்மாவை நான் பார்த்தா கேட்பேன், என்னடி உன் குழந்தைய இப்படி பொறுக்கையா வளர்த்து வச்சிருக்கேன். பொம்மநாட்டின்னா அவ்வளோ இளக்காரமா போச்சே. நானும் பொம்மநாட்டி தாண்டா. தைரியம் இருந்தா கை வை பாப்போம். இன்னும் பேசுது பாரு. பொம்பளையாச்சன்னு பாக்குறேன், மரியாதையா போயிடு. ஏய் நேடா ஷோ காட்டுறாங்களா? போடா. ஏய் நீ நினைக்கிற போ.
பாக்குது பாரு கேவி ஐயா. ரொம்ப வலிக்குதா அண்ணா? நான் பார்த்ததுலயே முதல்ல பொம்பளை கையால அடிபட்டு ஒத்தடம் கொடுக்குற அளவுக்கு போன ஒரே ஆளு இவன் தான். பேசாம இருங்க, என்னால பழி வாங்காம சும்மா இருக்க முடியுமா? ஐயோ அது இல்ல, அதுக்காக இப்படியே ஆளை வச்சு அடிக்கிறது. டெக்னிக்கலா சில வேலையெல்லாம் பண்ணணும். கௌஷி நீ கவலைப்படாத, என் மூளையை உபயோகிச்சு எப்படியாவது அந்த பொம்பளைய ஒரே தூக்கா தூக்கிடுறேன். வெரி குட். அங்க போடுங்க. தேங்க்ஸ். வேலைக்காரிக்கு என்னத்துக்கு தேங்க்ஸ்? தேங்க்ஸ் காஃபிக்காக இல்லை, பின்ன தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு எவ்வளவோ 1000 இருக்குது. வந்தன்னைக்கே குழந்தைய தீ விபத்துலேருந்து காப்பாற்றினேன். அப்புறம் நாங்கள் யாருமே இவ்வளோ நாளாக கண்டுபிடிக்க முடியாத பலவிதமான திருட்டுகள் எல்லாம் நீ கண்டுபிடிச்சிட்ட. அது மட்டுமா, தகப்பன்னு இல்லாத குழந்தைய நீ உன் பேத்தி மாதிரி ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்ட. எல்லாத்துக்கும் மேலே நேற்றுக்கு ரவுடிகள்கிட்ட இருந்து ஜானகியை காப்பாற்றினேன். எதுக்கு சொல்கிறேன்னா, ஜானகி மேலே நான் என் உயிரையே வச்சுருக்கேன். ஆமாடி. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, மாறு கொஞ்சம். நான் செல்லம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் ஜானகி பிறந்தா. என்ன என்ன பண்றது? என்னாச்சு? கொஞ்சம் மாறுவலி, டாக்டரை கூப்பிடு. ஐயோ, ஜானகி 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 குட், வெரி குட். ஜானகி ஜானகி டூல். புடி புடி. ஒரு நிமிஷம். எக்ஸலென்ட். ஒத்த பிராமணன் எழுத்தாப்புல வரக்கூடாதுன்னு சொல்லுவா, இவன் தலைகீடாவே வரானே. மாமி மாமி, நான் கேட்க நகர் போடும் மாமி, என்ன கைலாசத்துக்கு அமிச்சிடாதீங்க. ஐயோ, என் பெருமான் ஜீவன் கண்ணு முன்னாடி தெரியறானே, நிறுத்துங்க. ஐயோ, உங்களால் எங்கள் தலைவர்களை தான் கைது செய்ய முடியும். எங்கள் தலைவர்கள் வாங்கியுள்ள காப்பி எஸ்டேட்டை கைது செய்ய முடியுமா? எங்கள் அஸ்திவாரம் பலமானது, எங்களை யாரும் அசைக்கவே முடியாது. எங்கள் ஆட்சி நிரந்தரமானது, எங்களை யாரும் வீழ்த்தவே முடியாது. எங்கள் இயக்கம் நிறுத்து 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 நிறுத்து. யாரே அது பொம்பளை இவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக வண்டி ஓட்டுறான்? யாரோ ஐரூட் மாமா இருக்கு சார்.